அன்பானவர்களே, வாழ்க்கையில நமக்கு எது இருந்தாலும் குருவருள் இல்லைன்னா திருவருள் கூட இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியாது. குரு பார்வை கோடி புண்ணியம், குரு கடாட்சம். தன்னை அறிகின்ற தத்துவத்திலே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு மகான் ஒருத்தரை சொல்லணும்னா திருவண்ணாமலையில வாழ்ந்த ரமண மகரிஷி. தன்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் யார் தத்துவத்தை தன்னையே ஒரு சவமாக பாவித்து உணர்ந்த ஒரு அற்புதமான ஒரு மகான் ரமண மகரிஷி. ரமண மகரிஷி கிட்ட ஒரு தடவை அவருடைய சீடர் போய் கேட்டார், பகவானே, இந்த ஜீவன் வாழும் காலத்திலேயே ஆத்ம சாட்சாத்காரத்தை அடையணும். அதாவது இந்த ஜீவன் வாழும் காலத்திலேயே பிரம்மத்தை உணரணும். இந்த ஜீவன் வாழும் காலத்திலேயே ஆத்ம சாட்சாத்காரத்தை நான் அடைய வேண்டும் என்றால் எனக்கு இறைவன் அருள் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு ரமண பகவான் சொன்னாரு, இந்த பிரபஞ்சத்திலே எது எது எல்லாம் தோன்றி இருக்கிறதோ அத்தனைக்கும் இறைவனுடைய அருள் இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது. நம்ம தனியா கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இறைவனுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமாக எப்பவும் இருக்கிறது. ஆனால் அதை நீ உணர வேண்டும் என்றால் குருவனுடைய கடாட்சம் அவசியம். அப்ப குருவனுடைய கருணையோ குருவனுடைய பார்வையோ இல்லாமல் நாம் வாழும் காலத்திலே ஆத்ம சாட்சாத்காரத்தை அடைய முடியாது. இது நிதர்சனம். அந்த வகையிலே ஒரு அற்புதமான ஒரு குருவை நாம எல்லாருமே ஏற்றிருக்கிறோம். ஒரு அற்புதமான குரு, கலியுகத்தினுடைய குரு. அதனால்தான் சொன்னோம், கலி என்றாலே கலியுகம், கலி என்றாலே வலி என்று பொருள். ஏன்னா கலியுகத்துல வலிதான் அதிகம். நம்ம எல்லாரும் கேட்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர், அம்மா எப்படிமா இருக்கீங்க, வாழ்க வளம், நல்லா இருக்கீங்களாம்மா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா கொஞ்சம் மனசுக்குள்ள சில கேள்வி கேட்டு பார்க்கலாமே, நான் உண்மையிலே ஐயா கிட்ட நல்லா இருக்கிறேன்னு சொன்னேன், மனசுக்குள்ள சில விஷயங்கள நான் நல்லா இருக்கிறேனா அப்படின்னு பார்த்தா மனசுல இருந்து என்ன பதில் வரும்? ஆமா, ஏதோ அவர் ஐயா கேட்டாரு, நம்ம நம்ம கஷ்டத்தை அவர்கிட்ட புலம்ப கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் சிறப்பாக இருக்கிறேன். ஏன்னா ஏன்? எனக்குள்ளே இறைவனுடைய அருள் இருக்கிறது. என்னை நன்றாக படைத்தான் இறைவன். ஆனால் குருவனுடைய கடாட்சம் எனக்கு கிடைத்தது. கிடைத்த குரு கடாட்சத்தை நான் என் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா இல்லையா? அதுதான் கேள்வி. இப்போ இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இன்னைக்கு மகிழ்ச்சியான வாழ்விற்கு மனவளக்கலை, அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றப்போ இப்போ இந்த வகுப்பே உங்ககிட்ட தான் ஆரம்பிக்க போறது. நாங்க இல்லை, நாங்க வெறும் இதுதான் கேள்விதான் கேட்க போறோம், பதில் நீங்க தான் சொல்ல போறீங்க. இப்போ கேள்வி கொஞ்சம் ரஃப்பா இருக்கும், தப்பா நினைச்சு கூடாது யாரும். என்ன, கொஞ்சம் ரஃபா கூட இருக்கலாம் கேள்வி, தப்பா நினைச்சுக்காதீங்க யாரும். நமக்கு எல்லாம் எத்தனை அறிவு இறைவன் படைத்து கொடுத்திருக்கிறான்? நல்ல சத்தமா சொல்லுங்க. 6 அறிவை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். எத்தனை அறிவுன்னு சொன்னீங்க இப்போ? ஆமா, கேள்வி நான் தான் கேட்டேன், பதில் சொன்னது நீங்க தான்.
6 அறிவு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னீங்க. சரி, 6 அறிவு பதில் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 6 அறிவை கொடுத்த இறைவன் இதுக்கு மேல இன்னொரு படைப்புல இறைவன் கொடுத்திருக்கிறானா? யாருக்காவது இது கொடுத்திருக்கிறானா இல்லையா? இல்லை. பதில் நீங்க தான் சொல்லிருக்கீங்க. இப்போ அப்ப 6 அறிவு படைத்த மனிதர்கள் நீங்க சொல்லிருக்கிறீங்க, நாம சொல்லிருக்கிறோம், எங்களையும் சேர்த்தா நாம சொல்லிருக்கிறோம். இப்போ நம்மளும் ஏன் சொல்லணும்? நாமளும் தானே. சரி, இப்ப 6 அறிவு கொடுத்திருக்கிற இறைவன் நமக்கு எதுக்கு இந்த இடத்துல 6 அறிவு கொடுத்திருக்கிறார்னா, அப்ப இருக்கிறதுலே நம்ம தான் உயர்ந்தவர்கள். இந்த உயர்ந்தவர்களுக்கு எதுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு நம்ம இன்னைக்கு பேசணும்? தேவையாது. உயர்ந்தவர்களுக்குனால எப்படி இருப்பாங்க? எல்லாருமே மகிழ்ச்சி தானே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எதுக்கு இந்த ஒரு பேச்சு இன்னைக்கு? எதுக்கு இந்த மாதிரி ஒரு அருவித்திருக்கோயில், எதுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு, எதுக்கு நாம எல்லாம் வந்திருக்கணும்? காரணம் என்ன? மகிழ்ச்சி இல்ல இல்ல. கொஸ்டின் இன்னொரு தடவை கேட்கிறேன். எத்தனை அறிவு நமக்கு கொடுத்திருக்கிறார்? 6 அறிவு. ரைட். இப்போ ஓரறிவு உடையது எது? நல்ல சத்தமா சொல்லுங்க. தாவரம். என்ன ரெக்கார்ட் ஆகுது? ஓரறிவு உடையது தாவரம். சரி, இப்போ ஒரு சின்ன பயிற்சி நம்ம பண்ணலாம். ஒரு சின்ன பயிற்சி, ஒரு நிமிட பயிற்சி பண்ணலாம். கண்ணை மூடிட்டு ஒரு நிமிட பயிற்சி நம்ம இப்ப பண்ண போறோம். அப்படியே உங்க மனக்கண் முன்னாடி இப்ப இங்க நாம சொல்ற காட்சியை மனக்கண் முன்னாடி அப்படியே எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் உங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்போ உங்க வீட்டு வாசல்ல ஒரு மரம் இருக்கு பாருங்க. அந்த மரத்தையே பாருங்க. நம்ம எல்லாருமே யுனானிமஸா ஒரு வேப்ப மரம்னு எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேப்ப மரத்தை பாருங்க. அப்படியே நல்ல பெரிய மரம், தலன்னு வளர்ந்து இருக்குது. இந்த மரம் நல்ல தடிமனான வேர் பகுதி, நல்ல மேல பாருங்க. மரத்தை அப்படியே பாருங்க. வேப்ப மரம், நல்ல அந்த இலைகள், அதுல பாருங்க அப்படியே வேப்பம் பூ பூத்து இருக்குது. சில இடத்துல வேப்பம் காய் இருக்கு பாருங்க. அப்படியே அழகா பாருங்க அந்த காட்சியை. வேப்ப மரத்தையே பாருங்க. இப்ப அப்படியே வானம் இருண்டு கொண்டு, மேகங்கள் திரண்டு கொண்டு வருகிறது. நல்ல மழை பெய்யுது. இப்போ இந்த மழை பாருங்க அப்படியே இந்த வேப்ப மரத்து மேல அப்படியே கொட்டுது பாருங்க. மழை அருவி மாதிரி கொட்டுது பாருங்க. நல்ல மழை. ஆனா நம்ம வீட்டு ஒரு போர்ட்டிகோல நாம உட்கார்ந்துக்கிட்டு நாம நனையாம இந்த மழையில நனைகிற அந்த மரத்தை அப்படியே பாருங்க. அப்படியே எவ்வளவு மழை பெய்யுது, அப்படியே அசையாம இந்த மரம் என்ன பண்ணுது பாருங்க. அத்தனையும் அப்படியே வாங்கிக்குது பாருங்க. அப்படியே வாங்கிக்குது பாருங்க. இப்ப மழை விட்டுடுச்சு. இப்ப அந்த மரத்தை பாருங்க. தன் மேல் விழுந்த பாரத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு சொட்டா அப்படியே இறக்குது பாருங்க. அந்த பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரம் இறக்குது பாருங்க. மொத்தத்தை இறக்கிடுச்சு பாருங்க மரம். இப்ப பாருங்க, ஒரு குளிர்ந்த காற்று அடிக்கிறது பாருங்க. இப்போ அந்த காத்துக்கு ஏத்த மாதிரியே இந்த மரம் எப்படி அப்படியே அசைது பாருங்க. மரம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. மரம் நல்ல வெயில் அடிக்குது. ஒரு கத்திரி வெயில் வந்துருச்சுன்னு நினைச்சுங்க. இப்போ அக்னி நட்சத்திரம். நாம அப்ப பார்த்த மரமா இப்ப இல்ல, அது இல்ல. இப்ப பாருங்க அப்படியே இலைகள்லாம் உதிர்ந்துருச்சு. ஒரு மரம் அப்படியே பட்டு போன காய்ந்த மரமா நிக்குது பாருங்க. அப்படியே அது திரும்பவும் பாருங்க. ஒரு வசந்த காலத்தை பாருங்க. மரம் பாருங்க காய்ந்த மரமா பாருங்க. திருப்பி அப்படியே இலைகள்லாம் துளிர் விடுது பாருங்க. அப்படியே துளிர் விட்டு அழகா வந்துருச்சு பாருங்க. எப்படி அழகா நம்ம முதல்ல பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு காட்சி பாருங்க. மரம் இப்ப தலன்னு இருக்கு பாருங்க. இந்த மரம் இப்போ கண்ணை திறந்துருங்க. இதுல இருந்து என்ன அனுபவம் கிடைச்சது?
மழை பெஞ்சாலும் தாங்கிக்குது, வெயில் அடிச்சாலும் தாங்கிக்குது. சரி, எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அது அதே நிலையில் அது இருக்கு. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அதே நிலையில் அது இருக்கிறது. ரைட், ஓகே. வேற? நமக்கு கற்பனை திறன் அதிகம். அப்புறம் வேற? ஓரறிவு ஜீவராசி எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருக்குது. அப்புறம் வேற? எல்லாம் கிட்டக்கு வரீங்க இப்பதான். அப்புறம் இந்த பக்கம். சரி, ஓகே. இன்பம் துன்பமும் மாறி மாறி வரும். மாறி மாறி வர்றதுனால அப்புறம் என்னங்கய்யா? மௌனமா இருக்கு. வெரி குட். அப்புறம் என்னங்க? உங்களையே மரமா மாதிரி அப்படியே பார்த்த மாதிரி ஒரு உணர்வு. ரைட், ஓகே, குட் குட். அதுவே மாறுறது, அதுவா மாறுறது. குட். அப்புறம் ரைட், ஓகே, குட். வேற? வேற? எல்லாம் கிட்டக்க வரீங்க. எல்லாம் கிட்டக்க வந்துட்டு எல்லா சூழ்நிலையும் அதனுடைய இருப்பில் இருக்கு. சரி, ஓகே. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வாங்க. கிட்டக்க வந்துட்டீங்க. பருவநிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறது. இவர் இன்னும் கிட்டக்க வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் வாங்க. உற்பத்தி பண்றது. ரைட், ஓகே. நம்பிக்கையோட இருக்கிறது. அப்புறம் தன்னை விருத்தி செய்கிறது. அப்புறம் வேற? அது கசந்தாலும் பழம் இனிப்பாரு. அப்பா, ஐயா, குட் குட். அப்புறம் வேற? 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 எல்லா சூழலிலும் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது. குட். அப்புறம் வேற? என்னய்யா? தன்னிலை மாறாமல் இருக்கிறது. எக்ஸலண்ட். அப்புறம் வேற? தன்னிலை மாறாமல் இருக்கிறது. எக்ஸலண்ட். அப்புறம் தன்னை தன்னுடைய இருப்பை வைத்துக்கொண்டு, நம்ம ஆடிட்டர் சார் சொன்ன மாதிரி தன்னுடைய இருப்பை வைத்துக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் மாற்றிக்கொள்கிறது. குட். அப்புறம் சரி சரி, ஓகே. நீங்க ஆல்மோஸ்ட் கிட்டக்கு வந்தீங்க. இப்ப விடைக்கு வரும். பாருங்க, இப்போ உங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆன்சர் வந்துருது பாருங்க. இதுதான் 6வது அறிவின் சிறப்பு. ஆனா இன்னும் முடிவு பெறல. இப்போ ஓரறிவு தாவரம், அது ஒரு வித்து மாதிரி தானே இருந்தது, ஒரு விதை தானே. அது விதையா இருந்த ஒரு தாவரம் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு விருட்சமாக இருந்து அது என்ன பண்ணுது? அது ஏதோ ஒரு வகையில என்ன பண்ணுது? அது பயன்படுகிறது இல்லையா? இறைவன் ஓரறிவு தாவரம், இறைவன் தன்னை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இறைவன் இந்த மரத்தை எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தோடு ஒத்து இசைந்து வாழ்கிறது. அதனால் ஓரறிவு தாவரம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆறறிவு மனிதர்களாக நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அப்போ ஓரறிவு தாவரம் அந்த ஓரறிவுல கரெக்டா இருக்குது. அப்ப நமக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. நம்ம அது மாதிரி இருக்கோமா? இல்ல. இப்ப சொல்லுங்க, நமக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. மனிதரா வந்துட்டோம் இல்லையா? இதுல எங்க தவறு நடக்கிறது? அது ஒரு காரணம். எந்த இடத்துல தவறு நடக்கிறது நம்ம வாழ்க்கையில, அதுதான் ஆராய்ச்சி பண்றதுதான் இந்த மனவளக்கலை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓரறிவு தாவரம் தான் எதற்காக பிறந்தோமோ தன்னுடைய பிறவியின் நோக்கத்தை அது என்ன பண்றது? முழுமை செய்கிறது. ஓரறிவு தாவரம் முழுமை செய்து தன்னுடைய பிறவியினுடைய நோக்கத்தை என்ன பண்ணுது? இந்த வயசுல செடியா வரணும், இந்த வயசுல மரமா வரணும், இந்த வயசுல கிளைகள் வரணும், இந்த மாசம்தான் பூ. அதுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இந்த மாசம்தான் பூ பூக்கணும், இந்த மாசம்தான் காய் காய்க்கணும். ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு சின்ன எவ்வளவு அறிவு பாருங்க. இப்போ ருமானி மாம்பழம் தெரியுமா? ருமானி மாம்பழம் தெரியும். இருக்கிற மாம்பழத்திலேயே கடைசியா வருதா ருமானி மாம்பழம். தெரியுமா? எல்லாருக்கும்
சீசன்ல பாத்தீங்கன்னா சீசன் மேங்கோ சீசன் முடியும் பொழுதுதான் ருமானி வரும். மேங்கோ சீசன் ஆரம்பிக்கும் பொழுது ஆமா ருமானி மாம்பழம் வந்துருச்சுன்னா மேங்கோ சீசன் முடிய போகுது. மார்ச் மாசம் ஆரம்பிக்கும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் பழங்கள் இருக்கும். முதல்லலாம் பாருங்க இந்த பெங்களூரா மாம்பழம் வரும், அப்புறம் பங்கனவெல்லி வரும், அப்புறம் அல்போன்சா, பல நீலம், செந்தூரா, இமாம் பசந்த் இப்படிலாம் நிறைய வரும். ஆனால் இவை எல்லாம் முடிஞ்சிட்டு கடைசியில எது வரும்? ருமானி மாம்பழம் வரும். ருமானி வரும். அந்த ருமானி வந்துன்னா மேங்கோ சீசன் முடிஞ்சிடும். ஒரு ருமானி மாம்பழ விதைக்கு இந்த மாம்பழம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா தான் இது வந்து பழமா வரணும்னு இதுக்கு யார் சொல்லி கொடுத்தது பாருங்க. அப்ப அது என்ன பண்றது? அது என்ன பண்ணித்தது? தான் எதற்காக பிறந்தோமோ அந்த நோக்கத்தை என்ன பண்ணிருக்குது? நன்றாக உணர்ந்து முழுமை செய்கிறது. இப்ப நாம எதுக்கோசரம் பிறந்திருக்கிறோம்? இறைநிலை. இது மனவளக்கல்லில் இருக்கிறதுனால சொல்லக்கூடாது. நமக்கு தெரிஞ்சது அது. சரி, கடமை என்ன? நம்ம கடமை என்ன? நாம பெற்றதே நமக்கு. அப்ப இது இவங்க மனவளக்கலைன்னு நீங்க சூப்பர் மனவளக்கலையா இருக்கிறீங்க. இப்போ நாம வந்து அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விதிகள் தான். நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு விலங்குகள் வரை தான் எதற்காக பிறந்தோமோ அந்த பிறவினுடைய நோக்கத்தை சரியான முறையில் பூர்த்தி செய்கிறது. அதெல்லாம் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு விலங்குகள் வரை தான் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும், நல்ல ஞாபகம் வச்சுங்க, தான் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஒரு ஒழுங்கு, ஒரு நியதி, இந்த 2ம் கடைபிடிக்கிறது. அதனாலதான் அது தன் வாழ்க்கையை என்ன பண்ணுது? நிறைவு செய்கிறது. ஒழுங்கு, நியதி, இந்த 2ம் இருந்தால்தான் வாழ்க்கையினுடைய நோக்கம், பிறவியினுடைய நோக்கம் நிறைவு பெறும். நாம நிறைய செயல்கள்ல ஒழுங்கு இருக்கிறது, நியதி இல்லை. நம்முடைய சில செயல்கள்ல நியதி இருக்கிறது, ஒழுங்கு இல்லை. ஒழுங்கும் நியதியும் எந்த இடத்திலே ஒத்து போகிறதோ அந்த இடத்திலே நம்மளுடைய வாழ்க்கை முற்று பெறும். வாழ்க்கை முற்று பெறும்னா என்ன அர்த்தம்? மரணம் அடைய போறதில்ல. எதற்காக பிறந்தோமோ அந்த பிறவியினுடைய நோக்கம் நாம் அறிய முடியும். அதை அறியாததுனாலதான் இன்னைக்கு நம்ம இடத்துல மகிழ்ச்சி குறைவாக இருக்கிறது. ஒன்று. சரி, அப்போ இந்த மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த மகிழ்ச்சியினுடைய பிறப்பிடம் எங்க இருக்கு? மனசு. மனசுல இருக்கு இல்லையா? ரைட். மனசுல தான் இருக்கு மகிழ்ச்சியினுடைய இது. மனசுன்னு நீங்க வந்து சொல்லிட்டீங்க. இந்த மனம் இருக்கே, மனம்னா என்ன? மனம் என்பது என்ன? உயிரின் படர்க்கை நிலை மனம். அப்புறம் வேற ஜீவகாந்த அலை மனம். அப்புறம் வேற இன்னும் கொஞ்சம் வாங்க. இப்ப நாம வந்து ஒரு இடத்துல போய் சொல்லணும்னா ஜீவகாந்த அலை அப்படின்னு சொன்னா புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு அது புரியாது. எண்ணங்களின் தொகுப்பு. குட். The bundle of thoughts called as mind. சொல்றோம் இல்லையா? எண்ணங்களின் தொகுப்பு மனம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம புதுசா ஒரு இடத்துல போய் நம்மலாம் ஆசிரியர்கள் ஒரு இடத்துல வகுப்பு எடுக்கிறோம், எண்ணங்களின் தொகுப்பு மனம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அப்ப கூட ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஏன்னா அவங்க ஒரு வேற ஒரு மனநிலையில வந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க வகுப்புல. ஏதோ எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்னு நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் மனவளக்கலையில அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். இப்போ இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறீங்க, நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயருக்கு நீங்க வந்து கொஞ்சம் புஷ்பம் வாங்கிட்டு போறீங்க வெளியில கடையில. அந்த கடையில கொஞ்சம் புஷ்ப கடையில புஷ்பம்லாம் இருக்கு, மல்லிகைப்பூ இருக்கு, சாமந்தி பூ இருக்கு,
துளசி இருக்கு. அதுக்கு பக்கத்துல இன்னொன்னு இருக்கு. அது வந்து பல பூக்கள் ஒன்னா கட்டி இருக்கிறாங்க. என்ன பேருங்க? எனக்கு தெரியாது, அதான் உங்ககிட்ட கேட்டேன். என்ன பேரு? கதம்பம். கதம்பம். ரொம்ப தேங்க்ஸ் ஞாபகப்படுத்தினது. கதம்பம். இப்போ இந்த பூக்கள்லாம் கடையில நீங்க பாக்குறீங்க. மல்லிகை பூ கொஞ்சம் சுமாரா இருக்கு, சாமந்தி பூ கொஞ்சம் சரியா இல்ல, இந்த கனகாம்பரம் பூ ஒரு மாதிரி இருக்கு, இந்த கதம்பம் பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. கதம்பமா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. 2 முழம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறீங்க. உள்ள போய் சாமிக்கு நீங்க கொடுக்குறீங்க, தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க. இப்போ சரிங்களா? ரைட். இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட, மல்லிகை பூன்னு ஒரு பூ இருக்கா? அந்த பூ உங்களால நிரூபிக்க முடியுமா? காமிக்க முடியும். இதான் மல்லிகை பூன்னு சொல்றோம். இதான் மல்லிகை பூ இருக்கு, இதான் மல்லிகை பூ சொல்றோமா நம்ம? சாமந்தி பூன்னு ஒரு பூ காமிக்க முடியும் இல்லையா? காமிக்க முடியும். கனகாம்பரம் பூன்னு ஒரு பூ காமிக்க முடியுமா? காமிக்க முடியும். கதம்பம்னு ஒரு பூ இருக்கா? அப்புறம் நீங்க ஏன் கதம்பம்னு சொன்னீங்க? அப்படித்தான். இப்ப இப்படித்தான் சொல்லணும் அவங்ககிட்ட. பல பூக்களின் தொகுப்பு கதம்பம், பல எண்ணங்களின் தொகுப்பு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். பல எண்ணங்கள் ஒண்ணு சேரும் பொழுது அது மனசா இருக்கு. அப்ப இந்த மனம் என்பது மகிழ்ச்சியா இருக்கணும். மனதனுடைய சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுகம். மனம் எப்பவுமே என்ன பண்ணுவது? சுகத்தை நாடும். அது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எல்லாருமே ஒத்துக்கிறீங்களா? அது ஒரு உதாரணம் ஒன்று செக் பண்ணி பார்த்துடலாமா இப்ப எல்லாருமே? ரைட். இப்போ நாங்க வந்து ஒரு 2 லைன் சொல்றேன், அது எல்லாரும் திரும்ப அப்படியே கோரஸா திரும்ப சொல்லுங்க, சரிங்களா? ரைட். கண்ணை மூடிக்குங்க. நான் சொல்றத இப்ப நீங்க வந்து பிரேயர் பண்றீங்க, பிரேயர் அப்படியே பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து நாமெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கோம். முதல்ல கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுவோம், இப்ப குரு கிட்ட பிரேயர் பண்றோம். அந்த லெவலுக்கு டெவலப் ஆயிட்டோம் நம்ம எல்லாருமே, இல்லையா? திரும்ப சொல்லுங்க. இப்ப நான் சொல்ற அப்படியே திரும்ப சொல்லுங்க. வாழ்க வளமுடன். குருவே குருவே, இன்று முதல் எனக்கு தினமும் 10 துக்கத்தை கொடு. சொல்ல மாட்டீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? துக்கத்தை கொடுங்க. இவ்வளவு தூரம் கரெக்டா சொல்லுவீங்க. துக்கத்தை கொடு, ஐயோ அப்படின்னு நிறுத்திட்டீங்களா? ஏன் நிறுத்தினீங்க? காரணம் என்ன? ஏற்கனவே இருக்கிறதா? ஏற்கனவே இருக்கிறதா? இருக்கிறத கேட்க முடியாதா? மனசுக்கு பிடிக்காதது எது? துக்கம். அதனாலதான் நீங்க கேட்க மாட்டாங்க. மனதின் சுபாவம் சுகம். இது புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நான் இதை சொல்றேன், அவ்வளவுதான். நாம யாரும் போய் துக்கத்தை கொடுன்னு கேட்க போறது இல்ல. ஆனா துக்கத்தை கொடுன்னு கேட்டவங்களும் ஒருத்தர் இருக்காங்க. காவியத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். யார் கேட்டாங்க? குந்தி தேவி தான் கேட்டாங்க. ஆமா, அவங்க தான் கேட்டாங்க. புராணத்துல பார்த்தா சொல்லுவாங்க, எனக்கு தினமும் துக்கத்தை கொடுன்னுவாங்க. எல்லாரும் என்கிட்ட சுகத்தை கேட்கறாங்க, எனக்கு நீ துக்கத்தை கொடுன்னு கிருஷ்ணர் திருப்பி கேட்கும் பொழுது அப்பதான் என்ன சொன்னாரு? சந்தோஷத்தை கொடுத்துட்டா நான் உன்னை மறந்துடுவேன், சந்தோஷமா இருக்கும்போது நான் உன்னை வணங்கவே மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு துக்கம் வந்துட்டுனா என்ன பண்ணுவேன்? நானு கடவுளே கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொல்லுவேன். அதனால எனக்கு துக்கத்தை கொடுன்னு கேட்டாங்க. ஆனா நம்ம எத்தனை பேர் துக்கத்தை கொடுன்னு கேட்டோம்? இப்ப கேட்டா கூட டக்குன்னு இப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. யாராவது இப்ப சொல்லிட்டு ஐயோ சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம். மனதின் சுபாவம் சுகத்தை நாடும். அப்ப நாம எந்த செயல் செய்தாலும் அந்த செயல்ல இருந்து வர விளைவு 2 தான். ஒன்று இன்பம், மற்றொன்று. சரி, உங்களுக்கு ஒரு சில செயல் செய்றீங்க, இன்பம் வந்துகிட்டே இருக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த இன்பத்தை தரக்கூடிய செயல்களை என்ன பண்ணுவோம்? நம்ம செய்துகிட்டே இருப்போம். ஒரு நிலையில அந்த இன்பமே துன்பமா மாறுது. இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த இன்பத்தை தரக்கூடிய செயல் என்ன பண்ணுவீங்க? நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுவீங்க? துன்பத்தை தரக்கூடியது கேட்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? வேற இல்ல, என்ன பண்ணுவோம்? இந்த துன்பத்தை போக்கக்கூடிய செயல்கள், எண்ணத்தை இந்த மனசு தானா கேட்கும். அதுக்கான ரெமெடி தேடுறோமா? நம்ம தேடுறோமா ரெமெடி? உங்க வீட்டுல நீங்க ஒரு பொருள் பண்றீங்க,
அளவா சாப்பிட்டீங்க, இன்பமா இருந்தது. இப்ப அதையே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல போடாம எந்த டஸ்ட்பின்ல போட்டுட்டோம். இப்ப என்ன ஆச்சு? இது துன்பத்தை கொடுத்து. இப்ப துன்பத்தை கொடுத்தோம் என்ன பண்றீங்க நீங்க? ஒரு ஜீரக தண்ணி வச்சு குடிக்கிறீங்க, ஒரு மாத்திரை போட்டுக்கிறீங்க, ஜூஸ் ஏதோ சாப்பிடுறீங்களா? ஒரு வேளை வந்து அடுத்த வேலை சாப்பிட வேண்டாம், உடனே ஆராய்ச்சி பண்ணுது மனசு, இனி இது மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, ஒரு தெளிவு வருது, ஒரு முடிவு எடுக்கிறோம். இதெல்லாம் பண்றோமா நம்ம? இப்படி பண்றோம் இல்லையா? நாம வந்து பண்றோமா இல்லையா? அப்போ இந்த மனம் எந்த செயலை செய்தாலும் அதுல ஒண்ணு இன்பம் இருக்கிறது, இல்லைன்னா துன்பம் இருக்கிறது. இன்பத்தை நான் ஏத்துக்கிறேன், துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்படி என்றால் துன்பம் இல்லாத இன்பம் ஒன்று இருக்கிறது. துன்பமே இல்லாத இன்பம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த துன்பமே இல்லாத இன்பத்தை நாம் வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம். துன்பமே இல்லாத இன்பம் அப்ப எங்க இருக்கிறது? எனக்கு உள்ளேயே இருக்கிறது. அப்ப எனக்கு உள்ளேயே இருக்கின்ற துன்பமே இல்லாத ஒரு இன்பத்தை நான் தேட வேண்டும் என்றால் என்னுடைய பிரயாணம் புறம் நோக்கியதா அகம் நோக்கியதா? அவ்வளவுதான். அப்ப அகம் நோக்கி நம்ம உள்ள போயிட்டோம்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கையாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பதுதான் எது? மனவளக்கலை. புரியுதுங்களா? இப்போ மனவளக்கலைன்னா வந்து வார்த்தையிலேயே வந்துருச்சு, மனம் வளம் கலை. இந்த மனசை வந்து நாம வந்து இப்ப எப்படி வளர்க்கறது? இந்த மனசை வளர்க்கறதுக்கு நமக்கு சின்ன குழந்தையில இருந்தே கத்து கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள்லாம். தெரியுமா? நமக்கு சின்ன குழந்தையா இருக்கிறதுல இருந்து நம்ம கத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம எல்லாம் ஏதோ வந்து ஒரு ஏதோ இந்த பாட்டி பொய் சொல்லுது, இந்த தாத்தா பொய் சொல்றாரு அப்படின்னு நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்? அவங்களே நம்ம வந்து கிண்டல் பண்ணுவோம். சரி, இப்ப நம்ம அடிப்படை பார்த்திருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, நமக்கு எத்தனை அறிவு இருக்கிறது? நமக்கெல்லாம் உண்மையிலேயே ஓப்பனா சொல்லணும், நம்ம யாருக்குமே இன்னும் நம்மளுடைய எந்த செயலிலும் ஒழுங்கும் நீதியும் இல்லை. அதனால் நாம் அத்தனை பேருமே, நாம எல்லாருமே 6 இல்லை 5.1 இருக்கலாம், இல்ல 5.2 இருக்கலாம், அவ்வளவு வச்சுக்கலாமா? இதுல முழுமை பெற்றாதான் நம்ம எத்தனை அறிவு? 6 அறிவு. அப்போ நாமெல்லாம் யாரு? ஆசிரியர்கள். மனவளக்கலையில ஆசிரியர்கள். ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குபவர், கலைபவர், நீக்குபவர். ஒருவரிடம் எந்தெந்த குற்றங்கள் இருக்கிறதோ அந்த குற்றத்தை எவர் ஒருவர் நீக்குகிறாரோ அவர்தான் யாரு? ஆசிரியர். அப்ப நாம யாரு? மனவளக்கலையில நம்ம எல்லாம் யாரு? ஆசிரியர். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை நாம என்ன பண்ணணும்? நீக்கணுமா? முதல்ல நம்ம கிட்ட இருந்து நீக்கினாதான் மத்தவங்களை நம்ம போய் நீக்க முடியும். இந்த வகுப்பு வந்து முதல்ல நமக்குத்தான். இப்ப நாம இப்ப வந்து உள்ள வந்துட்டோம். இன்னைக்கு இப்ப நம்ம தனித்தனியா ஒரு பைக்கையோ காரையோ வந்து ஓவராலிங் பண்றாங்க பாருங்க, சர்வீஸ் பார்ட்டா பிரிச்சு வச்சிருவாங்க நம்மள. இப்ப அது மாதிரி நம்மள தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டா மாதிரி ஞாபகம் வச்சுங்க. என்ன பார்ட்டா பிரிச்சு நம்மளை தொடச்சி எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு? அவ்வளவுதான். அதுதான் நம்ம இதுல பண்றோம் நம்ம இப்போ. சரிங்களா? ரைட். இப்போ இந்த மனதை வளர்ப்பதற்கு நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி நம்ம பேசிட்டு இருக்கோமே, இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியானது எது? இந்த உலகத்திலேயே உங்களுக்கு மகிழ்ச்சியானது எது? நமக்கெல்லாம் மகிழ்ச்சியானது எது? அமைதி, நலமோடு வாழ்தல், வெற்றி,
துன்பம் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத உடல், சௌகரியமான சூழ்நிலை, மௌனம், அமைதி, அமைதியா இருக்கணும். எத்தனை பேர் விடுவாங்க நம்மள அமைதியா இருக்கிறதுக்கு? கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். சாப்பாடெல்லாம் யார் பண்ணுவாங்க வீட்டுல? மன நிறைவு. உலகத்திலேயே உண்மையான மகிழ்ச்சி எது தெரியுமா? எது தெரியுமா? உதவி செய்யறதா? இல்ல. ஜனவரி மாசம் 24ஆம் தேதி சனிக்கிழமை 11:11 நான் உயிரோடு இருக்கிறேன். இதுதான் மகிழ்ச்சியான செய்தி. ஆமா, இதுதான் உலகத்திலேயே மகிழ்ச்சியான செய்தி. உங்களுக்கு முன்னாடி கடவுள், நமக்கு முன்னாடி கடவுள் தோன்றி 11:12 நீ போயிடுவேன்னு சொன்னா எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருப்போம்? யாராவது ஒருத்தர் மன்றத்துக்கு நிப்போமா? இப்போ செருப்போடு விட மாட்டோம். இங்கேருந்து இப்படி பில்டிங்ல இருந்து இப்படி குதிச்சு வீட்டுக்கு ஓடி எது எது எங்கெங்க இருக்கு யார் யார்கிட்ட சொல்லணும்னு ஓடி போயிடுவோம் நம்ம, இல்லையா? எது சொன்ன அந்த மாதிரி எது வந்தாலும் சரி, இந்த நிமிடம் நான் இருக்கிறேன்னு சொல்றீங்க பாருங்க, இதுதான், இந்த இருப்பு தான் இறைவன். இந்த இருப்பு தான் இறைவன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாரும் ஒரே இடத்துல மூச்சு அப்படி உள்ள எழுந்து பார்க்கலாம். இந்த மூச்சு வெளில வர்றது கூட நிரந்தரம் கிடையாது. வருமானம் நம்ம கையில கிடையாது. வருமானம் நம்ம கையில கிடையாது. அவன் நினைச்சாதான் வெளில வர முடியும். சரி, வெளில விட்டுட்டீங்க, திருப்பி இழுக்கிறது கூட யார் முடிவு பண்ணணும்? அவன் தான். நாம செய்யல, அவன் தான் முடிவு பண்ணணும். அப்போ எது ஒன்றுமே என் கையில் இல்லை. எல்லாமே யார் கையில் இருக்கிறது? இறைவன் கையில் இருக்கிறது. அந்த இறைவன் கையில் இருக்கின்ற ஒன்றை என்னுடையதாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும், இன்று முதல் இந்த க்ஷண நேரம் முதல் ஒவ்வொரு செயலிலும் ஒழுங்கும் நியதியும் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இன்னில இந்த சபதத்தை நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாதா? நாம அடுத்த கிளாஸ் நாங்க இங்க வரும்போது எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? இந்த ஒழுங்கு நீதி எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறை வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வருது? ஏன்னா அது மகிழ்ச்சியான வாழ்க்கை. நாம தான் போய் 4 இடத்துல போய் ஒரு வகுப்பு எடுக்கிறோம். 4 பேருக்கு வகுப்பு எடுக்கிறவங்க நாமளே போய் வாழ்க வையகம், வாழ்க வையகம். என்ன வகுப்பு எடுக்கிறவரே இப்படி இருக்கிறாரே, நம்ம இவர் என்னத்தை வகுப்பு எடுப்பார் நம்மள சொல்லக்கூடாது. நமக்குள்ள கூட 1000 வருத்தங்கள் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகள் இருக்கலாம், உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த இடத்துல போய் இதெல்லாம். ஆமா, அதெல்லாம் நம்ம மத்தியானம் பேச போறோம். பொறுப்பும் கடமையும் மத்தியானம் பேச போறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நம்ம முன்னோர்கள் நமக்கு எப்படி இதை கொடுத்துருக்குறாங்க, இந்த மனசை விரிக்கிறதுக்கு உண்டான டெக்னிக்ஸ், இந்த ஒழுங்கும் நேதியும் என் வாழ்க்கையில எப்படி, எந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கணும்? எளிமையா போலாம். நம்ம எளிமையா பண்ண மனவளக்கலைனால என்ன அர்த்தம்? எளிமை, சிம்பிள். மனவளக்கலையில எல்லாமே சிம்பிளிஃபைடு. ஆனால் நம்ம கொடுக்கிற மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்களும் எப்படி இருக்கணும்? ஆமா, குரு நமக்கு எப்படி எளிமையா கொடுத்தாரோ அதே மாதிரி எளிமையா இருக்கணும். அந்த வகையில அந்த டெக்னிக்ஸை பத்தி நாம இப்போ பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.